கொழும்பு நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து போலீசாரினால் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் 12,918 போக்குவரத்து விதிமுறை மீறல்கள் பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 முதல் கொழும்பில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளை அடையாளம் காணும் நோக்கில் போலீசார் விசேட வேலை திட்டத்தை ஆரம்பித்தனர். இதன் மூலம் போக்குவரத்து விதிகளை மீறிய வாகனங்களின் காணொலி ஆதாரங்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு அபராதம் அளிக்கப்பட்ட குற்றச்சீட்டு சாரதிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த செயல்முறையை மேம்படுத்துவதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்துக் கொள்வதற்கும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் போக்குவரத்து மீறல் முகாமைத்துவ மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மென்பொருள் போக்குவரத்து விதிமீறல்களை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய மென்பொருள் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக விரைவான மற்றும் துல்லியமான நடவடிக்கையை செயல்படுத்தும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மென்பொருளில் போலீஸ் அதிகாரிகள் வாகன எண் மற்றும் குற்றத்தின் வகையை மட்டுமே உள்ளிட வேண்டும். அதன் பிறகு அபராதம் அளிக்கப்பட்ட சீட்டு வழங்குவதற்காக தொடர்புடைய போலீஸ் நிலையத்திற்கு ஒரு செய்தி அனுப்பப்படும். குற்றம் நடந்த இடத்தில் சாரதி இல்லாவிட்டால் அவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் அபராதத்தை செலுத்தலாம். மென்பொருள் 3 உத்தியோகபூர்வ மொழிகளிலும் தகவல்களை வழங்குகிறது. முறைமையில் ஒரு குற்றம் நுழைந்தவுடன் சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை அதை அகற்ற முடியாது. மீறல்களை கையாள்வதில் முழு பொறுப்புணர்வையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்கிறது என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் போக்குவரத்தை கண்காணிக்கும் திறனை மேம்படுத்தவும் குற்ற விசாரணைகளில் உதவவும் முக்கிய பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவுவதை விரிவுபடுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.